Hi, hello. Welcome to Maxima Channel's 12th CBSE Mathematics Determinants பார்க்க போறோம். So determinantsல first 4 exercise முடிச்சாச்சு. இப்போ exercise 4.5ல question number 4 and 5 பார்க்குறோம். Already 3 sums போட்டாச்சு. Examine the consistency of the system of equations. 3 கொடுத்தாச்சு. என்ன பண்ணுறோம் ஏன்றது வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டு, எக்ஸுங்கிறது வேரியபிள்ஸு, பிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது ஈக்குவல் டு ஜீரோவா நான் ஈக்குவல் டு ஜீரோவான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ இஸ் நான் சிங்குலர். ஏ இஸ் நான் சிங்குலர்னா உங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் ஆல்ரெடி முழுசும் பார்த்தாச்சு. ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட்னா த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட். கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட். சரி, இப்போ மேம் இது என்ன கான்ஸ்டன்ட் ஏ தானே இருக்குது, அது எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ 2 கேஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா கன்சிஸ்டன்ட். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஓகேவா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஜீரோ, இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ 0 ஈக்குவல் டு 4ன்னு வரும். அது பாசிபிளே கிடையாது. ஓகேவா, இஃப் ஏ 0வாக இருந்தால் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகிடும். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இப்படி போட்டுடுறோம். ஸோ 5th question, examine the consistency of the system of equations. சேம். ஸோ அதே மாதிரி இன்வெர்ஷன் மெத்தடில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஎஸ் சிங்குலர். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு, ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு. அப்போ என்ன ஆகும்? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிடுச்சு. ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். we have to find adjoint A into B. adjoint A into B. ஸோ adjoint A ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம் முன்னாடியே. ஸோ கோஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A11 இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு 2 -1 -5 0, 2 into 0 0 ஆகிடும். மைனஸ் இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஆல்ரெடி ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் இருக்கிறதால 0 - 5 ஈக்குவல் டு -5. அடுத்து A12 அப்படின்னா செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ விட்டுட்டுனா 0 into 0 3 into -1 -3. ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதால +3 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது எடுப்போம் இல்லையா கோஃபேக்டருக்கு. ஸோ அதுபடி பார்த்தா இங்கே 2வது டேர்ம் என்ன வரணும்? மைனஸ் வரும். ஓகேவா, அடுத்து A13. ஸோ A13னா இது 0 2 3 -5. 0 into -5 0 ஆகிடும், -6. ஓகேவா, அடுத்து A21. அப்போ இதை விட்டுட்டிங்கன்னா -1 -2 -5 0, 1 into 0 0 ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ். அப்போ 0 -10 அந்த பிளேஸ் பண்ணி என்ன வரணும்? இங்கேயும் மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதே மாதிரி A22 3 -2 3 0, இது 0 ஆகிடும். மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ், ஃபார்முலா ஒரு மைனஸ், ப்ளஸ் 6. ஸோ அதே மாதிரி A23 A31 A32 A33 ஆல்ரெடி நிறைய சம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏனா என்ன பண்ணோம்? நம்ம கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும். ஸோ ரோஸ் காலமாகவும் காலம் ரோஸாகவும் மாறும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி, அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பின்றது என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்னவாக இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தாச்சு. ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. So thus the solution of the given system of equation does not exist. Means the system of equation is inconsistent. இதை மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரோ இன்ட்டு காலம். ஸோ -5 into 2 -10, 10 into -1 -10, 5 into 3 15. -5 வருது.
அதே மாதிரி minus 3 into 2 minus 6, 6 into 6, 6 into minus 1 minus 6, 3 into 3 9. இது minus 6 into 2 minus 12, 12 into minus 1 minus 12, 6 into 3 18. So இது equal to 0 கிடையாது, not equal to 0. Thus the solution of the given system of equation does not exist. Hence the system of equation is inconsistent. Thank you.